டேட்டா கார்டு பிரிண்டருடைய 360 மாடல் ரிப்பன் சேஞ்ச் பண்ணது, கார்டு இன்சர்ட் பண்ணதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி பிரிண்ட் ஆன ரிப்பன்ஸை ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் புது ரிப்பன்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. புது ரிப்பன்ஸில் ஃபுல் பேனல் ஃபுல்லாக, அதாவது யூஸ் ஆகாத பிரிண்ட் இருக்கிறது, ரிப்பன் இருக்கிறத சைடு இன்சைட் பண்ணணும். ப்ளைன் இருக்கிறது இந்த எண்டில் போடணும். போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்சர்ட் பண்ணிட்டு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த க்ளீனிங் ரோலர் இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் ரோலர் எதுக்காகனா ரிப்பனுடைய பேக் சைடில் போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ இப்போ இது புதுசாக இருக்குது, அதனால் நான் போடலை. தேவைப்படும் போது போட்டுக்கலாம். இது கார்டு க்ளீன் பண்ணதுக்காக. ப்ளஸ் இது கூடவே ஒரு க்ளீனிங் கார்டும் வரும், பிரிண்டருடைய க்ளீனிங் கார்டு. ஸோ இதை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த கார்டு வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஒன்று ஃப்ரீயாகவே வரும். டேட்டா கார்டு பிரிண்டருடைய 360 மாடல் ரிப்பன் சேஞ்ச் பண்ணது, கார்டு இன்சர்ட் பண்ணதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி பிரிண்ட் ஆன ரிப்பன்ஸை ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் புது ரிப்பன்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. புது ரிப்பன்ஸில் ஃபுல் பேனல் ஃபுல்லாக, அதாவது யூஸ் ஆகாத பிரிண்ட் இருக்கிறது, ரிப்பன் இருக்கிறத சைடு இன்சைட் பண்ணணும். ப்ளைன் இருக்கிறது இந்த எண்டில் போடணும். போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்சர்ட் பண்ணிட்டு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த க்ளீனிங் ரோலர் இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் ரோலர் எதுக்காகனா ரிப்பனுடைய பேக் சைடில் போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ இப்போ இது புதுசாக இருக்குது, அதனால் நான் போடலை. தேவைப்படும் போது போட்டுக்கலாம். இது கார்டு க்ளீன் பண்ணதுக்காக. ப்ளஸ் இது கூடவே ஒரு க்ளீனிங் கார்டும் வரும், பிரிண்டருடைய க்ளீனிங் கார்டு. ஸோ இதை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த கார்டு வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஒன்று ஃப்ரீயாகவே வரும். பிரிண்ட் ரெடின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த கார்டு எப்போவுமே இந்த ஷேப்பில் தான் நீங்கள் பிடிக்கணும். ஸோ நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இதில் டச் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். கார்டு எடுக்கும்போது இந்த ஷேப்பில் தான் பிடிக்கணும். ஸோ வைக்கும்போதும் இப்படி தான் வைக்கணும். ஸோ கார்டு ஒன்ஸு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும்தான் கார்டு ட்ரேவில் வைக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது பிரிண்ட் ரெடி மோடு வரும். இப்போ நம்ம இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் இது பிரிண்ட் கொடுக்குறேன்.
printing process completed.